மொச்சை சீசன் முடியறதுக்குள்ள இந்த மசாலா மொச்சையை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சும்மாவே சுண்டல் மாதிரியும் சாப்பிடலாங்க. தயிர் சாதம் ரச சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். 200 கிராம் அளவுக்கு உரிச்ச மொச்சை வாங்கினேன். அதை நல்லா கழுவிட்டு குக்கர்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி 3 விசில் அல்லது 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். வெங்காயம் நீங்க பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதா அரைச்சு வைக்க போறேன். ஒரு கடாயில கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு மட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் உள்ள சேர்த்துக்கலாம். சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயமா இருந்தா ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா வெட்டி சேர்த்திக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு நான் அரைச்சு உள்ள சேர்த்திருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு நார்மல் சைஸ் டீஸ்பூன்ல ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், அதே அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு திரும்ப 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது பச்சை வாசம் போகணும். அதனால மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி இதோட சேர்த்துக்க போறேன். நீங்க அந்த மொச்சை வேக வச்ச தண்ணியை கூட கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. சிம்ல வச்சு நல்லா பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விடணும். இந்த நேரத்துல நமக்கு அந்த மொச்சையும் வெந்துருச்சுங்க. தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. தண்ணி வடிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்ப இந்த மசாலாவும் பாருங்க நல்லா குக் ஆயிருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்துல நான் வேக வச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்க மொச்சையை உள்ள சேர்த்துக்கலாம். இதே பாத்தீங்கன்னா இந்த தாளிக்கிற ப்ராசஸ் எல்லாமே குக்கர்ல பண்ணிட்டு வேக வைக்காத மொச்சையை இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி கூட நீங்க குக்கர்ல 4 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா ஒரே வேலையா முடிஞ்சிடும். நல்லா கலந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் குட்டி குட்டி பல்லா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துடணும். கலந்து விட்டுக்கோங்க. இப்ப எல்லாமே வெந்திருக்கு. நல்லா அந்த மசாலாவோட இந்த மொச்சையும் தேங்காயும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கம்ப்ளீட்டா சிம்ல தான் இருக்கு. சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும் மசாலா. அவ்வளவுதான். இதை நீங்க அப்படியே சாப்பிடலாம். சாம்பார், ரசம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கவும் செய்யலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். நான் இன்னைக்கு சுண்டல் மாதிரி சாப்பிட்றதுக்கு தான் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது. சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். ஒரு தடவை சீசன் முடியறதுக்குள்ள ட்ரை பண்ணுங்க.